இந்த நாட்டினுடைய உயிர் ராமநாமம். தமிழ்நாடு சங்கிகளின் பூமியா வந்து அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகிட்ட விழுந்து வணங்குறாரு. அந்த வேகம் குறையில இன்னும் கூடி இருக்குது. இன்னொரு விவேகானந்தர் ஒரு தபஸ்விமா இந்தியா வலிமை அடைஞ்சது. ஆன்டி பிராமின், ஆன்டி இந்தியா. பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழகத்துக்கான லோக்சபா எலெக்ஷன்ஸ் முதல் கட்டத்துல முடிஞ்சிருச்சு. அதனால தமிழகத்துல அரசியல் அலை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. ஆனா இந்தியா முழுக்க இன்னும் பல கட்டத்துல இன்னும் 6 கட்டங்கள்ல தேர்தல் பாக்கி இருக்கு. அதுல சமீபத்துல நம்மளுடைய பாரத பிரதமர் ராஜஸ்தான்ல பேசின பேச்சு இது ஒரு மதத்திற்கு எதிரானது அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், அதாவது இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சோசியலிசம், மார்க்சிசம் அப்படி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் நம்ம கிட்ட பேசுறதுக்காக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். பாரதத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி சார். நீங்க வந்து இந்த சங்கோட கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா பயணிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏக்தா யாத்ரா அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இமயம் முதல் குமரி வரைன்னு இல்லாம இங்க ஆரம்பிச்சு தமிழகத்துல ஆரம்பிச்சு நம்ம மேல வரைக்கும் போயிருக்கோம். சோ இந்த யாத்ரால இருந்து நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்கள் கூட பயணிச்சிருக்கீங்க. அந்த காலகட்டங்கள்லயே நீங்க வந்து பாரதிய ஜனதாவோட அசோசியேட் ஆயிருக்கீங்க. அந்த அனுபவங்கள், அந்த காலத்திற்கான அனுபவங்கள், ஏன்னா என் வயது உட்பட்ட பல பேருக்கு வந்து அந்த காலங்கள்ல என்ன நடந்தது, எதுக்காக இந்த ஒரு ஏக்தா யாத்ரா மக்களை எல்லாரும் இணைக்கிறதுக்கு எதுக்கு இந்த யாத்திரை நடத்திருக்கணும் அப்படின்னு கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நம் அனைவருக்கும் தெரியும், காஷ்மீருக்கான விசேஷ அந்தஸ்து நேருவினுடைய தனிப்பட்ட அக்கறையின் காரணமாக அம்பேத்கருடைய எதிர்ப்பையும் மீறி, அதாவது அன்னைக்கு வந்து இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசன பிரிவு 370 காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து அதை மிக கடுமையாக எதிர்த்தார். எல்லா சமஸ்தானங்களையும் இந்தியாவோடு இணைப்பதற்கான முயற்சியை புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்திய யூனியனோடு சேருகின்ற பொறுப்பு, அதை ஒன்றுபடுத்தக்கூடிய பொறுப்பை அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எடுத்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது 1947 ஆகஸ்ட் 15 நம்ம கிட்ட சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன பண்ணான்னா, அவன் நேரடியா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது பிரிவினையை ஏற்படுத்தி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அங்க இருக்கிற சமஸ்தானங்கள் கிட்ட ஒப்படைக்கல, நேரடியா ஜின்னா கிட்ட ஒப்படைச்சிட்டான். பாகிஸ்தானுக்கும் சுதந்திரத்தை நேரடியா கொடுத்துட்டான். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒன்னும் உங்ககிட்ட இருந்து இந்த நாட்டை வாங்கல. நாங்க 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் அதை வந்து நாங்க கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக கைப்பற்றி அதுக்கப்புறம் நாங்க வந்து ராணியினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நாங்க அதுக்கப்புறம் இங்க ஒரு கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க யாருக்கிட்ட வாங்கணுமோ அவங்க கிட்ட கொடுத்துறோம்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் 2 பிரிவாக இந்த நாட்டை பிரித்து பாகிஸ்தான் கிட்ட முழு சுதந்திரத்தை கொடுத்து விட்டான். ஆனா இந்தியா கிட்ட காங்கிரஸ் கிட்ட முழுமையா ஒப்படைக்கல, இந்திய தலைவர்கள் ஒப்படைக்கல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சமஸ்தானங்களோட கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே எல்லா சமஸ்தானங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய யூனியனோடு எல்லாம் தானாக முன் வந்து சுதேசி மன்னர்கள்லாம் இணைஞ்சுக்கிட்டாங்க. இணைய மறுத்தவர்கள் ஜுனாகட் சமஸ்தானம் என்னங்க, அதே மாதிரி இங்க ஹைதராபாத், நம்ம கேரளா சமஸ்தானம், காஷ்மீர் மகாராஜா, இவங்கெல்லாம் வந்து இந்தியாவோடு இணைவது குறித்து அவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல காஷ்மீரை இந்தியாவோடு முழுமையாக இணைக்க வேண்டும். சர்தார் பட்டேல் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்தால் அது முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா நேரு என்ன சொன்னார்னா, எங்களுடைய என்செஸ்டர்ஸ், எங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், எங்களுடைய பூமி காஷ்மீர் பூமி, அதனால நாங்க வந்து காஷ்மீரை இணைக்கக்கூடிய அந்த வேலையை நான் நேரடியா பண்றேன்னு சொல்லி அவரே எடுத்துக்கிட்டாரு. அதனால பல குளறுபடிகள் ஏற்பட்டது. அந்த மன்னர் வந்து முழுமையா கையெழுத்திட்டு அப்போ எங்க RSS தலைவர் மாதவ சதாசிவ கோல்வால்கர் குருஜி அவர்கள் அந்த மன்னரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த மன்னர் வந்து இந்தியாவையோடு முழுமையாக அவர் நிபந்தனையின்றி நம்மளோட இணைச்சுக்கிட்டாரு. ஆனாலும் நேருடைய இன்ட்ரெஸ்ட்னால அப்ப இருந்த ஷேக் அப்துல்லா அவரோட பேச்சுவார்த்தையை நடத்தி அதுக்கு ஒரு விசேஷ அந்தஸ்துன்னு ஒன்ன உருவாக்குனாங்க. ஆர்டிகல் 370, ஒரு நாடு 2 கொடி, ஒரு நாடு 2 பிரதமர், ஒரு நாடு என்னங்க அந்தக்குள்ளேயே உள்ள போறதுக்கு அனுமதி வாங்கணும். இது மாதிரியான ஒரு சூழல் காஷ்மீரத்துல இருந்தது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா
அப்பவே வந்து காஷ்மீரை ஆக்கிரமிக்கக்கூடிய முயற்சியை பாகிஸ்தான் செய்தது. இன்றைக்கும் 3 பங்கு காஷ்மீரத்தை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் மாநிலம் 3 பெரும் பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்று லடாக், பௌத்தர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. இன்னொரு ஸ்ரீநகர், பள்ளத்தாக்கு பகுதி. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீரின் பூர்வகுடிகள், காஷ்மீர் பண்டிட்ஸ். பண்டிட்ஸ்னா ஒன்லி பிராமின்ஸ் நினைச்சுக்காதீங்க. பண்டிட்ஸ் மீன்ஸ் அர்த்தம். தமிழ்ல வந்து பண்டிதர்கள், அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த லீடர் இருந்தார். அயோத்திதாச பண்டிதர். பண்டிதர் என்பது ஜாதி குறிப்பது அல்ல. ஆக காஷ்மீர் பண்டிட்ஸ்ங்கிறவங்க ரொம்ப படிச்சவங்க. அது சரஸ்வதி பூமி காஷ்மீர் இல்லைங்க. அந்த பள்ள ஸ்ரீநகர்னே பேரு. இன்னொன்னு ஜம்மு பகுதி, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி. இந்து பெரும்பான்மை பகுதி ஜம்மு பகுதி, முஸ்லிம் பெரும்பான்மை பகுதி பள்ளத்தாக்கு காஷ்மீர் பகுதி, இன்னொன்னு லடாக், பௌத்தர்கள் பெரும்பான்மையான பகுதி. இந்த 3 காஷ்மீர் மாநிலமாக கருதப்பட்டது. அந்த காஷ்மீர் மாநிலத்துக்கு விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இருந்த ஜனசங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, அப்போ வந்து அவங்க இந்து மகாசபை தலைவராகவும் இருந்தாங்க. ஜனசங்கத்தை அரசுடைய துணையோடு துவக்கினார்கள். அவர் வந்து அதை கடுமையா எதிர்த்தாரு. அம்பேத்கர் அதை கடுமையா எதிர்த்தாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் இந்திய அரசாங்கம் குடியரசானதுக்கு அப்புறம் முதல் பொது தேர்தல் நடந்தது. அந்த பொது தேர்தல்ல அதுக்கு முன்னாடி இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அதுல வந்து நம்முடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஜனசங்கத்தை நிறுவியவர். அவர் வந்து அமைச்சராக இருந்தார், நேரு அமைச்சரவையில். அப்போ இந்த சட்டம் வந்தபோது, ஆர்டிகல் 370 வந்தபோது எல்லாருமே எதிர்த்தாங்க. இருந்தாலும் நேரு தனிப்பட்ட முறையில அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டி ஆர்டிகல் 370 அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்பட்டதுனால என்னாச்சுன்னா, நம்முடைய நீதிமன்றத்தினுடைய அதிகாரம், உச்ச நீதிமன்றம் அது செல்லாது. நம்ம நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரம் காஷ்மீருக்கு பொருந்தாது. எந்த சட்டம் நம்ம நாடாளுமன்றத்துல நிறைவேற்றினாலும் அதுக்கு காஷ்மீர் சட்டசபை ஒப்புதல் கொடுக்கணும். காஷ்மீர் தான் சட்டம் போடும் போதே போடுவாங்க. நீங்க இதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த நேரத்திலேயே ஜனசங்கம் போராட்டத்தை துவக்கியது. ஏக் தேஷ்மே தோ நிஷான், அதாவது ஒரு தேசம், 2 கொடி, 2 பிரதமர், என்னுடைய நாட்டின் ஒரு பகுதிக்கு போவதற்கு நான் அனுமதி வாங்க வேண்டியது இல்லைன்னு தன்னுடைய புகழ்பெற்ற யாத்திரையை நம்முடைய ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய கல்வியாளர். அவங்க அப்பாவும் மிகப்பெரிய கல்வியாளர், வைஸ் சான்சலரா இருந்தவங்க, பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர்கள். அந்த அளவுக்கு ஒரு தலைச்சிறந்த கல்வியாளர் வங்காளத்துல. அவங்க வந்து ஜனசங்கத்தை நிறுவினார்கள் RSS துணையோடு. அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்தார்கள். ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முன்னெடுத்தாங்க. அப்பொழுது ஷேக் அப்துல்லா அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையிலே மர்மமான முறையிலே அவர் இறந்து போனார். இந்த சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் அரசியல் படுகொலை அதுதான், சிறைச்சாலை மரணம். அதுக்கு பிறகு ஜனசங்கம் தொடர்ந்து அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக காஷ்மீருக்காக நாம 3 யுத்தங்களை நடத்தி இருக்கிறோம் பாகிஸ்தானோடு. இந்திரா காந்தி அம்மா அவர்கள் 72ல நடந்த யுத்தத்துல அவங்க வந்து பாகிஸ்தானை 2ஆ பிளந்தாங்க, வங்காளதேசத்தை உருவாக்குனாங்க இந்திரா காந்தி. அதன் பிறகு இந்திரா காந்திக்கு பிறகு காஷ்மீரத்துல என்ன சூழல்னா, காஷ்மீரத்துல மதவெறி அமைப்புகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. காஷ்மீரிலே இருந்து இந்துக்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டார்கள் பள்ளத்தாக்கு பகுதியிலே இருந்து. அந்த காஷ்மீரத்துல அவங்க அரசு அதிகாரிகளா இருப்பாங்க, அரசாங்கம் அங்க இருக்கும், சம்பளம் வாங்குறது இந்திய கவர்மெண்ட் சம்பளம். ஆனா அவங்க வந்து வேலை செய்யறது பாகிஸ்தானுக்காக வேலை. ஜக்மோகன் ஒரு கவர்னர் நியமிக்கப்பட்டார். அந்த ஜக்மோகன் நல்ல நடவடிக்கைகளை எடுத்தார். அதை பெனாசிர் பூட்டோ அங்கிருந்து எதிர்த்தாங்க. அந்த நேரத்துல நம்முடைய மாணவர் அமைப்பு ABVP சங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு ஒரு முயற்சி எடுத்தது. லால் சவுக்ல வந்து அவங்க பாகிஸ்தான் கொடி தான் ஏற்றுவாங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்க வந்து இந்திய கொடி ஏற்ற மாட்டாங்க. பாகிஸ்தான். லால் சவுக்ங்கிறது ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு மைதானம். அப்ப நம்ம ABVP மாணவர்கள் அதை 89ல முன்னெடுத்தாங்க. அப்போ வந்து அந்த மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் 91ல டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி பிஜேபியினுடைய தலைவராக இருந்தார். அப்போ வந்து அவங்க ஏகதா யாத்திரைன்னு ஒன்று திட்டமிட்டாங்க. அப்போ லால் சவுக்ல அந்த மைதானத்துல காஷ்மீர் பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், பாகிஸ்தான் துணையோடு ஒரு சவால் விட்டாங்க. தாய்ப்பால் குடித்தவன் எவனாவது இந்த லால் சவுக்ல வந்து தேசிய கொடி ஏற்ற முடியுமான்னு ஒரு சவால் விட்டாங்க. அந்த சவாலை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, அப்போ வந்து நான் பிஜேபியினுடைய முழு நேர ஊழியர், கோவை மாவட்டத்தினுடைய
பொதுச் செயலாளராக இருந்தேன். அந்த சமயத்துல முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் இந்த யாத்திரைக்கு திட்டமிட்டார்கள். அந்த யாத்திரைக்கு பேர் ஏக்தா யாத்திரை, இந்திய ஒருமைப்பாட்டு யாத்திரை. அது குமரி கன்னியாகுமரி முனையிலே துவங்கி அது வந்து ஸ்ரீநகர் லால் சவுக்கிலே சென்று தேசிய கொடியேற்றும் நிகழ்வோடு நிறைவடையக்கூடிய ஒரு திட்டம். அந்த அகில இந்திய யாத்திரைக்கு முரளி மனோகர் ஜோஷி தலைமை பொறுப்பெடுத்து அந்த யாத்திரையை நடத்தினாலும் அதை வடிவமைப்பது, ஒருங்கிணைப்பது, அந்த பணிகளை நம்முடைய இப்போதைய பாரத பிரதமர், அன்றைக்கு பிஜேபியினுடைய பொறுப்பிலே இருந்த நம்முடைய நரேந்திர மோடி அதுக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அந்த யாத்திரை சம்பந்தமாக திட்டமிடுவதற்காக அவர் வந்து கன்னியாகுமரிக்கு, கோவைக்கு வருகை தந்தாங்க. அந்த நேரத்துல அவரோடு சேர்ந்து பயணித்தேன். கோவையில, கன்னியாகுமரியில, சேலத்துல அந்த யாத்திரையினுடைய பாதை ஏறத்தாழ ஒரு வாரம் அவர் கூட சேர்ந்து நாங்க பயணம் பண்ணோம். மோடிஜி அப்ப வந்து வெளியே அதிகமா தெரியாது. அவங்க வந்து அமைப்பு செயலாளரா அவங்க வந்து இதை திட்டமிட்டாங்க, நல்ல முறையில ஒருங்கிணைச்சாங்க. காஷ்மீர்ல போய் தேசிய கொடி ஏற்றுவதற்காக தேசிய கொடியோடு நாம் எங்கிருந்து கிளம்பணும்? கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி அது கேரளா வழியாக வந்து கோவை வழியாக வந்து சேலம் அப்படி வெளியேறிச்சு. அப்போ மிகப்பெரிய வரவேற்பு, செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய தேசிய எழுச்சி, ஒருமைப்பாட்டு உணர்வு. காஷ்மீர்ல ஏன் தேசிய கொடி ஏற்ற முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில. காஷ்மீரத்தை பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள் பிடியிலே இருந்து காப்பாற்ற வேண்டும் அந்த உணர்வு எல்லோருக்கும் இருந்தது. அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது பிஜேபியினுடைய உயிர்மூச்சு கொள்கை. இதுக்காக எங்க தலைவர் ஜகாவிய பலிதான் முகர்ஜி காஷ்மீர் அமாரா ஹை, எங்கே எங்களுடைய முகர்ஜி ரத்தம் சிந்தினாரோ, பலிதானமானாரோ அந்த காஷ்மீர் எங்களுடையது அப்படின்னு அந்த கோஷம் எல்லாம் அதுல இருக்கு. அப்போ மோடிஜி புது கோஷங்களை எல்லாம் உருவாக்குனார். சேலம் சே ஜீலம் அப்படின்னாரு. சேலத்திலிருந்து ஜீலத்திற்கு தேசிய கொடியோடி போக வேண்டும். நிறைய ஜெய் ஜவான், ஜெய் கிஷான், வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம் இந்த முழக்கம் உருவாக்கப்பட்டது. நம்முடைய முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய அவர் வந்து நம்ம ஒரு பெரிய பேராசிரியர், ஜோதிடத்திலையும் தலை சிறந்தவர். என்னங்க பிபிசி எல்லாம் அவர்கிட்ட படிச்சவர். அது பெரிய நம்ம கட்சியில இருந்தவங்க எல்லாம் சாதாரண ஆளும் இல்லைங்க. ஏகாத்ம மாணவவாதம் குறித்து டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் 6 வால்யூம் எழுதி. பிஜேபி அடிப்படை கொள்கை என்ன? ஏகாத்ம மாணவர் வாதம், அதாவது ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வு அப்படிங்கிறது தான் தமிழ்ல அப்படி சொல்லலாம். அதனால அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டு நான் அப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அங்க கேசரி வாகினின்னு ஒரு இளைஞரணி துவக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அதுக்கு நான் பொறுப்பா இருந்தேன். அகில இந்திய அளவில் அதுக்கு பொறுப்பா மோடிஜி பொறுப்பா இருந்தாங்க. நாங்க இங்கிருந்து அந்த 91 அந்த யாத்திரையில இங்க ஒருங்கிணைத்தோம். அதுக்கப்புறம் அந்த யாத்திரையினுடைய நிறைவு ஜம்முல அங்க போய் நாங்கெல்லாம் அசம்பிள் ஆனோம். அப்போ கவர்மெண்ட் எங்களை எல்லாம் வீடுகளில் கொண்டு போய் தங்க வச்சாங்க. அப்புறம் அந்த மைதானத்தில் நாங்கெல்லாம் ஒன்று கூடினோம். தமிழ்நாட்டில இருந்து ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்து கொண்டாங்க. அப்ப எல்லாருமே அங்க லால் சவுக் போக முடியாது. ஜம்முல வந்து நிறைவு நிகழ்ச்சி நடந்தது. அப்ப லால் சவுக் போகணுங்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 4 பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்போதைய மாநிலத்தை நம்முடைய விஜயன்ஜி, விஜயராகவலு விஜயன்ஜி, அதே மாதிரி நம்ம ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அப்புறம் எனக்கு, எங்க 3 பேருக்கு தமிழ்நாட்டுல அனுமதி கிடைச்சது. பாண்டிச்சேரியிலிருந்து ஒருத்தர் 2 பேர் வந்து கிளம்ப, பாண்டிச்சேரி கோட்டால வேற கேரளாக்காரங்க 2-3 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்க அதெல்லாம் ஜனாஜி வச்சு பேசி, ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா எங்களை வந்து ஜம்முல இருந்து எல்லா பிஜேபி தொண்டர்களும் வழி அனுப்பி வச்சாங்க. மோடிஜியோட நாங்க எல்லாம் போனோம். முரளி மனோகர் ஜோஷியோட ஜவஹர் டனல் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் லால் சவுக் வரைக்கும் இந்திய ராணுவம் அங்கே எடுத்துக்கொண்டு அந்த நேரத்துல போய் அங்க தேசிய கொடியேற்றக்கூடிய நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றது. அந்த நாங்க வந்து ஏறத்தாழ 91 இல்லைங்களா, 93 அந்த பீரியட்ல இது நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்நாள்ல மகிழ்ச்சி. எங்க லட்சியம் நிறைவேறிவிட்டது. எதற்காக நாங்கள் துணிந்து அங்கே சென்றோம். இப்போ வந்து இன்னைக்கு மோடிஜி, அமித்ஷா 2 பேரும் மறுபடியும் ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஆட்சி அமைச்சு இன்னைக்கு வந்து நாங்க வந்து அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு அங்க காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவங்களும் பயங்கரவாதம், தீவிரவாதம் நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க. அங்க வெறும் துப்பாக்கி சத்தம் தான் கேட்டுது. ஆனா ஒரு புல்லட் கூட வேஸ்ட் ஆகாம பேலட் பாக்ஸ் மூலமா நாம வந்து பெரும்பான்மையா நாம வந்து ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. சங்கம் எல்லா இடத்துக்கும் போய்
நாடு முழுக்க மக்கள் மத்தியில இது வந்து நல்ல ஒரு மக்கள் இயக்கமா இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் இன்னும் 38 சட்டமன்ற தொகுதி பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆமா. அதை இப்ப மோடி 3.0 மீண்டும் மோடி வேண்டும் மோடி எதுக்காக வரணும் அப்படின்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாம இழந்த பகுதி 38 சட்டமன்ற தொகுதி இன்னும் பாகிஸ்தான் இன்னும் இருக்கு. ஆக்கிரமிக்க இன்னொரு பகுதி சீனா அச்சை சீன் அப்படிங்கிறாங்க அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் வந்து மீட்கணும் மறுபடியும் அதுக்கு வந்து மோடியினுடைய கவர்மெண்ட் அது முறையா வருகிற பொழுது 400க்கு மேல நாம மெஜாரிட்டியா வருகிற பொழுது நிச்சயமா இதெல்லாம் நடக்கும் எங்க வாழ்நாள்ல எங்க லட்சியத்தை நாங்கள் கண்களால் பார்த்து விட்டோம் இதை விட எங்களுக்கு என்ன ஏக்தா யாத்ரா அதனுடைய நோக்கம் நிறைவேறியது இல்லையா இதை விட நாங்க எங்களுக்கு என்னங்க மகிழ்ச்சி இதுக்காகவே காலம் பூரா நான் நரேந்திர மோடிக்கு ஒரு சேவகம் செய்வேன் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக்கிறேன் சார், இப்போ நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்களோட அந்த காலத்துல, அதாவது அவருடைய லேட்டர் 30ஸ்ல பயணிச்ச அனுபவத்த சொன்னதுனால கேட்கிறேன். லேட்டர் 30ஸ்ல அவர நீங்க ஒரு இளைஞரா பார்த்திருப்பீங்க. இப்ப 70ஸ்லயும் அவர அதே இளைஞரா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா, அவருடைய அதே துடிப்பு, அதே அவருடைய அந்த விஷன், மிஷன். நீங்க அவர அந்த 30ஓட லேட்டர் 30ஸ்ல பார்த்ததுக்கும், 70ஸ்ல பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இல்ல இன்னும் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, இல்ல இன்னும் ஃபியர்ஸா மாறியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அப்ப நாங்க பார்த்தபோது அந்த விவேகானந்தரை ஒரு இளமையான காலத்துல அவங்க வந்து பரிவிராஜக துறவியா அவர் இருந்தபோது நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க இப்போ சென்னையில விவேகானந்தருடைய அவரை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக என்னங்க அலசிங்கர் இது மாதிரி பல பேர் வந்து எடுத்திருக்காங்க சென்னையில அதே மாதிரி ராமநாதபுரம் மகாராஜா அவர் வந்து மன்னர் அவங்களும் விவேகானந்தர் தனக்கு வந்து அழைப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப விவேகானந்தர் பரிவிராஜக துறவியா சுற்றி வந்த போது எப்படி இருந்தாரோ எவ்வளவு பேருக்கு உத்வேகம் கொடுத்தாரோ அது மாதிரி அன்னைக்கு வந்து அவரை நாம பார்த்தோம் இன்னைக்கு அதே வேகம் அதே உத்வேகம் அது மாதிரி எல்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நாங்க வந்து அவர்கிட்ட மிகப்பெரிய முதிர்ச்சியை பார்க்கணும் எப்பேற்பட்ட முதிர்ச்சின்னா சாட்சாத் அவர் வந்து ஒரு சிவாம்சமாவே மாறிட்டாரோ இன்னொரு விவேகானந்தாவே வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது வந்து நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா அவர் வந்து முதல் பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொண்டு குஜராத்திலிருந்து வெற்றி பெற்று அவர் வந்து பிரதமராக பார்லிமெண்ட்டுக்கு போறாரு பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகிட்ட விழுந்து வணங்குறாரு ஜனநாயகத்தின் கோயில் ஜனநாயகம் தானுங்க தெய்வம் இந்த இந்திய நாடாளுமன்றத்தை அதை ஒரு கோயிலா நினைச்சு கண்ணீர் வெடிக்கிறாரு அப்பவும் அவர் உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு இந்த ஏக்தா யாத்திரை போகும்போது அப்போ வந்து அவர் அங்க ஜம்முல பேசினாரு தாய்ப்பால் குடிச்சவன் நாங்கிறத நாங்க இப்ப நிரூபிக்கிறோம் அப்படின்னு கம்பீரமா பேசினாரு அதே மாதிரிதான் இப்போ அந்த பார்லிமெண்ட்ல போகும்போது அவர் வந்து அங்க அதை ஒரு கோயிலா நினைச்சு வணங்கினது பார்லிமெண்ட்ல வந்து அவர் வந்து ஒரு பிரதான சேவகனா அவர் வந்து செயலாற்றியது அந்த வேகம் குறையில இன்னும் கூடி இருக்குது அதே நேரத்துல அவருடைய அனுபவம் முதிர்ச்சி அவருடைய சரிஷ்மா உலகம் பரவி இருக்குது உனக்கு ஒரு விஸ்வகுருங்கிற நிலையில அவர் வந்து உயர்ந்திருக்காரு உண்மையிலேயே வந்து இப்ப அவரை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் சிவாம்சமா தான் தெரிகிறாரு என்னங்க அதனால இப்ப வந்து அவரை நாங்க வந்து என்ன எப்படியும் இந்த 3வது முறை ஆட்சி அமைச்ச பரம்வை பவன்னே துமே தத்வராஷ்டிரம் எங்க சங்கத்துல பிரார்த்தனையில இந்த நாட்டை பரம வைபவமான நிலைமைக்கு உயர்த்துவது அப்படிங்கிற அந்த நிலை அந்த பொறுப்பை இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஓரளவு செஞ்சிருக்காரு இனி அடுத்த 5 ஆண்டுகள்ல நிச்சயமாக பரம் வைபவன்னே துமே தத்வராஷ்டிரம் மோடியின் கேரண்டி இந்த நாட்டை ஒரு பரம வைபவமான நிலைமைக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறது அதுல நாங்களும் இந்த நேரத்துல வாழுகிறோம் இந்த நேரத்துல அவரோடு இருக்கிறோம் இந்த நேரத்துல இந்த பணியை செய்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமை அதுவும் மோடிஜி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அதிகமா வருகை தந்தார் பலமுறை வருகை தந்தார் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் சரி அதுக்கு முன்னாடி ராம் மந்திர் ஜன்மஸ்தான்ல பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி பிராண பிரதிஷ்டைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிராணம்னா உயிர்னு அர்த்தம் இந்த நாட்டினுடைய உயிர் ராமநாமம் ராமன் ராம பக்தி இந்த தேசத்தினுடைய உயிர் நாடி ராமன் இல்லாம ராமாயணம் இல்லாம எப்படி இந்த நாடு அதனால அந்த ராமன் அவன் அவதரித்த ஜனித்த அந்த ஜன்மஸ்தான்ல கொண்டு போய் பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு ஒரு பாக்கியம் நரேந்திர மோடிக்கு இந்த 160 கோடி மக்களின் பிரதிநிதியான மோடிக்கு கிடைச்சது பாருங்க
ஆமா. அது கடவுள் தான். தேவ துர்லப காரியகர்த்தான்னு சொல்லுவாங்க. ராமபிரானுக்கு ரொம்ப அற்புதமான காரியகர்த்தார்கள். சுக்ரீவன், அனுமன் அற்புதமான காரியகர்த்தர்கள் ராமபிரானுக்கு. அது மாரி ராமபிரானே தேர்ந்தெடுத்திருக்கார். 500 தசரத ஆண்டுகள் நம்ம காத்திருந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு இவர் வந்திருக்காரு. அந்த நேரத்துல ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது, மதுரைக்கு வந்தது, அந்த நேரத்துல அவர் தூத்துக்குடிக்கு வந்தது, அங்க கோதண்டராமசாமி கோயில்ல வழிபாடு நடத்தினது. ஒரு தபஸ்விமா. இல்லன்னா இந்த புண்ணியம், இந்த பலன் அவருக்கு கிடைக்காது. கர்மயோகி. அவருடைய ஆரோ வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அவருடைய இது வந்து வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, அது இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. 120 கோடி மக்களுக்கும் இது பயன் தரும். இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு, உலக மக்களுக்கு. இப்போ ரஷ்யா வலிமை அடைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, அது உலகத்துக்கு ஆபத்து. ஆமா. சீனா வலிமை உலகத்துக்கு ஆபத்து. அமெரிக்கா வலிமை அடைஞ்சதுன்னா, அது அமெரிக்க நலனுக்காக நம்ம உலகத்தை பயன்படுத்துவோம். ஆமா. சீனா வலிமை சீன நலனுக்காக, சீனர்களின் நலனுக்காக உலகத்தை பயன்படுத்துவான். என்னங்க, ரஷ்யா வலிமை அடைஞ்சதுன்னா, ரஷ்யனுக்காக உலகத்தை பயன்படுத்துவான். ஆனா இந்தியா வலிமை அடைஞ்சதுன்னா, சர்வோஜன சுகினோ பவந்து. உலக வசுதெய்வ மக்கள் குடும்பகம். வசுதெய்வ குடும்பகம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அந்த வேலை வந்து இப்ப மோடிஜி செஞ்சுருக்காரு. ரொம்ப இது வந்து ஒரு நல்ல காரியம். தமிழ்நாட்டுல மாற்றங்கள் இப்போ இன்னும் நல்லா வந்துகிட்டு இருக்கு. அவருடைய சமீபத்திய வருகை, அவர் ஏற்படுத்திய விழிப்புணர்வு. முன்ன வந்து ஒரு மோடி எதிர்ப்பு பிம்பம் அமைக்கப்பட்டிருந்தது. 2014ல ஜெயலலிதா என்னன்ட்டாங்கன்னா, மோடியா லேடியான்ட்டாங்க. மோடியா லேடியா நாங்க தோற்கடிக்கப்பட்டோம். 19% ஓட்டு வாங்கினோம். அதுக்கடுத்து 2019ல டிஎம்கே தான். அவங்க வந்து திட்டமிட்டு மோடி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, ஆன்டி பிராமின், ஆன்டி இந்தி, ஆன்டி ஆர்எஸ்எஸ் இத வந்து ரொம்ப பெரிய அளவுல இங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் மாறி இருக்கு. தமிழ்நாடு சங்கிகளின் பூமியா வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஒரு குட் ஷைன். ஒரு நல்ல விஷயமா வரப்போகுது. நல்ல சேஞ்ச். அரசியல் மாற்றம், ஒரு மேஜிக் தமிழ்நாட்டுல ஒரு அந்த ஏக்தா யாத்ரா காலத்திலேருந்து நீங்க சொன்ன அந்த அனுபவங்கள்லாம் கேட்கறதுக்கே எங்களுக்கு நெகிழ்ச்சியா இருந்தது. சார் உங்க நேரத்த செலவழிச்சு எங்க தளத்துக்கு வந்து இந்த மாரி கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.